ஆணவம் எது, மாறாவினை ஏது, மற்றவற்றும் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்துதான் ஏது. இந்த மாதிரியான 7 வினாக்களுக்கு மிக அருமையா ஆசிரியர் வனவாசம் கடந்த கூறியதை நாம் சிந்தித்தோம். அதுல மிக அருமையான திருப்பாடல் அஞ்செழுத்தின் பெருமை. 44வது திருப்பாடல் அஞ்செழுத்தின் உயர்வு அருமையா காட்டினார். அஞ்செழுத்தே ஆகமம், அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே, ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே, ஆனந்த தாண்டவமும் அஞ்செழுத்தே, ஆறாறு கப்பாலாம் மோனந்தம் மா முக்தியும் அஞ்செழுத்தே. இந்த அஞ்செழுத்தின் சிறப்பு எவ்வளவு பாருங்க. இந்த உண்மை தெரியாம இந்த ஜென்ம வீணா கழிஞ்சா அருமையா என்னுடைய ஆன்மா அறிவியலை விட்டு இறைவனுடைய திருவருடையே மௌனமாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த தேர்ந்த வீடும் அஞ்செழுத்துதான் என்பதை மிகச்சிறப்பா நமக்கு ஆசிரியர் காட்டியிருப்பதை பார்க்கிறோம். எனவே அஞ்செழுத்து அது மோனந்தம் மாமுத்தியுமாம் என்று நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த அஞ்செழுத்து இறைவன் திருவருளினாலே மெய்யடியார்கள் வாயிலாக இந்த உலகம் புரிய வேண்டும் என்று நூல்கள் நமக்கு வெளிவருகின்றன. அதை நம்முடைய பெரியவர்கள் பிரித்தார். வழிபாட்டு நூல், வழிபாட்டு அமைப்பு நூல், வன்மை பொருள் நூல். வழிபாட்டு நூல், வழிபாட்டு அமைப்பு நூல், வன்மை பொருள், இந்த 3 பகரத்துக்குள் அடங்கும். வழிபாட்டு நூல், வழிபாட்டு அமைப்பு நூல், வன்மை பொருள் நூல். இந்த 3 நூல்களும் தான் சிவாகமங்கள். அந்த சிவாகமங்களாக இருக்கக்கூடிய திருமுறைகள் சித்தாந்த பண்டிதர் கழகப்புலவர் ராமநாதம் பிள்ளை அவர்கள் அழகாக நம் காட்டி அதில் வழிபாட்டு நூல் 4 ஓதி தமிழ், வழிபாட்டு அமைப்பு நூல் வன்பொருள் நூல் மெய்கண்டங்கள், வாழ்க்கை நூல் திருவள்ளுவ நாயனாருடைய செந்தமிழ் முறையாகிய திருக்குறள். எனவே திருவைந்தெழுத்துக்குள் அடங்காத எதுவுமே இல்லை என்று அருமையா நமக்கு கூறி, வேதம் 4னும் எப்பொருளாவது நாதன் நாமம் சிவாயவே என்ற கவிதையையும் மேற்கோளாக காட்டியிருக்கிறார். இதுவரை நாம் சென்றதற்கு சிந்திப்போம். இனி எஞ்சி இருக்கிற பாடல்கள் சிந்திக்க வேண்டும். அதுல உயிர்கள் அஞ்செழுத்த ஊதி தன்னை பற்றியும் தன் தலைவனை பற்றியும் உணர்ந்து வாசனாமலமும் தாக்காதிருக்கும் பொருளும் அஞ்செழுத்து எண்ணம். அப்படி அஞ்செழுத்து எண்ணுகிற பொழுது உயிர்கள் பேரின்பத்தை பெறும். அந்த பேரின்ப நிலையில உயிர்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் 45வது திருப்பாடல்ல அழகா ஆசிரியர் நமக்கு 4 உவமைகள்ல காட்டுகிறார். பாடல் படிப்போம். தீதனை அடைந்தோர் பழம் போது அங்கி வித்தகா மாம்பீணை இவை ரதம் மனம் வெம்மை எழில் நாதம் போல் பிறவுவார் என்று ஓதும் விதி. அருமையான பாட்டு.
என்று ஓதும் விதி ஞான நூல்கள் கூறும். ஞான நூல்கள் என்ன சொல்லுகின்றன என்றால், முக்திதனை அடைந்தோ முக்தியாவது பேரின்பம், பேரின்பத்தை அடைந்த பெரியவர்கள், அல்லது பேரின்பத்தை அடைந்த அந்த உயிர்கள் எது போல இருக்கும் என்று நமக்கு ஒரு உவமை சொல்லுவோமேயானால், முந்து பழம் போது அங்கி வித்தகமாம் வீணை இவற்றின் ஒத்த ரதம் மனம் பெண்மை எழில் நாதம் போல. முந்து பழம், பழம் சுவையும் போல, பழமும் சுவையும் பிரிக்கவே முடியாது, அதுபோல இருப்பார்கள். போது, போது என்பது மலர், மலரும் மனமும் போல அவர்கள் இருப்பார்கள். அங்கி, அங்கி என்பது நெருப்பு, நெருப்பும் வெப்பமும் அவன் சூடும் போல இருப்பார்கள். வித்தகமா வீணை, வீணை என்பது நாதம், அந்த எழில் நாதம் போல இருப்பார்கள் என்று, வீணையில வரக்கூடிய நாதத்தை போல இருப்பார்கள் என்று அருமையாக காட்டினார் ஆசிரியர். பழமும் சுவையும் போல, மலரும் மனமும் போல, நெருப்பும் சூடும் போல, வீணையும் நாதமும் போல இறைவனும் உயிரும் சேர்ந்திருப்பார்கள். என்று நமக்கு காட்டுகிறார். அதுல இறைவன் உயிர்களோடு ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பான். அது இந்த ஊமையை பொறுத்துகிறார். இப்ப நாம் இந்த பாடல் மூலமா வாங்கிக் கொள்ள வேண்டிய கருத்து, உயிர்கள் எல்லா உயிர்களும் இன்பத்தை விரும்புகின்றன இல்லையா? யாராவது இன்பத்தை வெறுக்கிறவங்க இருக்கிறாங்களா? எல்லாருக்கும் செல்வத்தால இன்பம், வீட்டால இன்பம், காரால இன்பம், மனைவியால இன்பம், பெற்றோரால இன்பம், பிள்ளைகளால இன்பம், சாப்பிடுவதால இன்பம், தூங்குவதால இன்பம். ஆனா இந்த இன்பம் கொஞ்ச காலம் இருக்கிறது, போய்விடுது. இப்ப நிலையான இன்பம் உயிர்களுக்கு வேண்டும். அந்த நிலையான இன்பத்தை எல்லா உயிர்கள் பெற வேண்டும் என்று இறைவன் அருள் செய்கிறார். அது பாண்டிப்பதிகம் என்று ஒரு திருவாசகம் பதிகம், 36வது பதிகம் திருப்பாண்டி. அதுல ஒரு பாடலை சொல்கிறார், நீர் இன்ப வெள்ளத்துள் குளிக்கும் நெஞ்சம் கொட்டீர். நம்ம எல்லாரும் எதுக்கு விருப்பமா இருக்கிறோம்? இந்த வகுப்புல எதுக்கு இவ்வளவு பேர் சேர்ந்து இருக்கிறோம்? இன்ப வெள்ளத்துக்குள்ள திளைக்க வேண்டும். நீர் இன்ப வெள்ளத்துள் திளைக்கும் நெஞ்சம் கொண்டே பார் இன்ப வெள்ளம் கொட. இந்த உலகம் இன்பமாகிய வெள்ளத்தில் மிதக்கும் பொருட்டு பார் இன்ப வெள்ளம் கொட பரிமேல் கொண்ட பாண்டியனார் அவன் பரியின் மேலே ஏறி வருகிறான், குதிரை சேவகனாக வருகிறான். நீர் இன்ப வெள்ளத்துள் குடிக்கின்ற நெஞ்சம் கொண்டே பார் இன்ப வெள்ளம் கொட பரிமேல் கொண்ட பாண்டியனார் ஓர் இன்ப வெள்ளத்து உருக்கொண்டு தொண்டரை உயர்கொண்டார். ஒரு இன்பமே வடிவமாக எழுந்தருளுகிறார். ஒரு இன்ப வெள்ளத்து உருக்கொண்டு உயர்கொண்டார். பேரின்ப வெள்ளத்துள் பெய்களே சென்று பேர்மினே என்று, அந்த பேரின்ப வெள்ளத்துள் பெய்களே சென்று பேணுமினே என்று பணிவாசகர் காட்டியிருக்கிறார். அந்த பேரின்ப வெள்ளம் தான் சாஸ்திரத்துல முக்தி. அந்த முக்திதனை அடைந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், உயிரும் இறைவனும் பணமும் சுவையும் போல ஒன்றாயிருப்பார்கள். மலரும் மனமும் போல ஒன்றுல ஒன்று அடங்கி இருப்பார்கள்.
அது வேறாம் தன்மை. நெருப்பும் சூடும் போல உடனாய் நிற்பார்கள். வீணையும் நாதமும் போல அவர்கள் வீணையை கேட்பதால் மகிழ்ச்சி, அது பேரின்பத்தை பெறுவார்கள் என்று இந்த திருப்பாடல் அழகாக நமக்கு காட்டுகிறேன். முத்திதனை அடைந்தோர் முந்து பழம் போது அங்கி வித்தக மாம்பீணை இவை இற்றின் ஒத்தரத மனம் வெம்மை எழில் நாதம் போல விரவுவார். அந்த விரவுதல் என்பது இரண்டர கலந்திருப்பார். விரவுதல் இரண்டர கலந்திருத்தல் ரொம்ப அழகா நமக்கு காட்டுகிறார். எனவே பேரின்பத்தை பெற்ற உயிர்கள் பழமும் சுவையும் போல, மலரும் மனமும் போல, நெருப்பும் சூடும் போல, வீணையும் நாதமும் போல அவர்கள் இருப்பார்கள் என்று காட்டுகிறார். அடுத்த பாடல்ல சுவாமி இந்த முத்தி என்கிற நிலை எப்படி இருக்கும் என்பதை இன்னொரு கூடுதலாக காட்டுகிறார். நம்முடைய உயிர் இந்த உடம்போட கூடி கருவிகரணங்களோடு இருக்கின்றன. இப்ப நாம என்ன தெரிகிறது? உடம்பு நமக்கு தெரிகிறது. ஆனா உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் நமக்கு தெரிவதில்லை இல்லையா? அப்ப உடம்போடு உயிர் இரண்டர கலந்திருப்பதை போல ஆணவ மலமற்றவர்கள் இறைவனோடு இரண்டர கலந்திருப்பார்கள். 46வது பாடல் அருமையான பாட்டு. தலை பாருங்க. சகல நிலை போல முத்தி நிலை. அப்ப சகல நிலையே முத்திக்கு ஓமை. தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கின்ற பெற்றி போல முத்திதனில் சித்தமலமற்றார் செறிந்திடுவர் என்று மறை சத்தியமாய் ஓதியிடுத்தான். சில நேரங்கள்ல இந்த உண்மையை சொல்றதுக்கு எந்த சொல்லால சொன்னா புரிவார்களோ அந்த சொல்லால சொல்லணும். வீடுக்குள்ள கூட பாருங்க, யாராவது ஒருத்தர் தவறுன்னு ஒருத்தர் திட்டினார்னா, நான் தவறு செய்யல அப்படின்னு இன்னொருத்தர் சொல்வார். சத்தியமா நான் தவறு செய்யலீங்க என்று சொல்வதப்ப சத்தியமான சொல்லுக்கு உறுதி என்று பொருள். அது மாதிரி ராமலிங்கடிகள சத்தியமும் செய்கின்றேன் சிச்சபையில் புச்சபையில் புகுந்த தருணம் இதுவே, சத்தியமும் சொல்கின்றேன், உறுதியாக சொல்கிறேன். அது மாதிரி இந்த பாடல்ல சொல்லுகிறார், சத்தியமாய் ஓதியிடும். எது? ஞான நூல்கள். இப்ப ஞான நூல்கள்ல உறுதியாக சொல்லக்கூடிய பொருள் என்ன என்றால், முதல் வழிக்கு வாங்க. தத்துவங்கள் எல்லாம் சகசமாய் ஆன்மாவில் பெத்தத்தில் நிற்கிற பெற்றி போல். அதாவது கட்டுநிலை. அந்த கட்டுநிலையில தத்துவங்கள் எல்லாம் ஆன்மாவோடு, தத்துவம் என்பது இந்த உடம்புல 36 தத்துவங்களை கொடுத்து வச்சிருக்கிறார் இல்லையா? அவையார் என்ன சொல்றார்? தத்துவ நிலையை தந்து எனையாண்ட வித்தக விநாயக. அந்த தத்துவங்கள் கட்டுநிலையில தத்துவங்கள் எல்லாம் ஆன்மாவில் சகசமாய் நிற்கிற பெற்றி, ஆன்மாவிடத்துல இரண்டர கலந்து இரண்டர நிற்கும் தன்மையை போல வீட்டு நிலையில் ஆணவ மலம் நிற்பார்கள். இப்போ ஒன்றை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இப்பொழுது நம்முடைய உடம்போடு கூடியிருக்கிறோம். இது கட்டுநிலைன்னு பேர். பெத்தம்னு உடம்புல சொல்லுவார்கள். இந்த நிலையில ஆன்மாவும் இந்த தத்துவ கருவிகளும் இரண்டர கலந்திருக்கின்றன. உடம்பையும் உயிரையும் தனியா பிரிச்சு நம்மால காண முடியாது. உடம்பு தெரிகிறது, உயிர் அதுக்குள்ள இருந்து இன்ப துன்பங்களை உடம்பு வழியா அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதை
போல வெற்றி போல முத்தி முத்தி என்ன 45வது பாடல்ல கீழே பாருங்க, பேரின்பமாகிய முத்தி. அப்ப முத்திக்கு என்று சொல்லுக்கு என்ன பொருள்? பேரின்பம். ஒரு தடவை சொல்லி பார்த்துங்க. முத்தி என்பதுக்கு என்ன பொருள்? பேரின்பம். அந்த பேரின்பத்தை உயிர்கள் எப்பொழுது பெறும் என்று சொன்னால், சித்தமலம் அற்றார். சித்தமலம் அற்றார். பார்த்தீங்களா? சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியாக கருவியவாறு சோதே சித்தமலம். அந்த சித்தமலம் அற்றார். சித்தமலமாவது ஆணவமலம். அந்த ஆணவமலம் நீங்கியவர்கள் திருவருள்ள செறிந்திடுவர். செறிந்திடுவர் என்பது இரண்டரை கலந்திருப்பார். மேல் பாடல விரவுவார் காட்டினார், இங்க செறிந்திடுவர். அப்ப நம்முடைய உயிரை பிடித்திருக்கக்கூடிய ஆணவ மலமாகிய அறியாமை எப்ப நீங்குகிறதோ அப்பதான் இந்த உயிர் என்ன பண்ணும்? பேரின்ப நிலையை பெறும். சித்தமலமற்றார் செறிந்திடுவர். அந்த இறைவனோடு இரண்டரை கலந்திருப்பார்கள் என்று மறை சத்தியமாய் என்று உறுதியாக ஞான நூல்கள் கூறும் என்று நம்ம கருவியா காட்டுகிறார். எனவே நாம் கருவிகரணங்களோடு கூடி வாழ்கிற நிலையையே ஒப்பாக கொண்டு திருவருளோடு கூடி வாழ வேண்டும். கருவிகரணங்களே நாம் என்று எண்ணி வாழ்கிறோம். அதை போல திருவருளே நாம எண்ணி வாழ வேண்டும் என்று இந்த திருப்பாடல ரொம்ப அருமையாக நமக்கு அருளி இருப்பதை நாம் பார்க்கிறோம். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை, அது உயிருக்கு இருக்கிற நிலை. நிலை என்பது பழமொழியில அத்துவான் சொல்லுவார்கள். அத்துவா என்பது வழியில் சொல்லி ஞாபகம் சொல்றேன். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை. கேவல நிலை என்பது உயிர் ஆணவ மலத்தோடு மட்டும் தனியே இருப்பது. உயிருக்கு எந்த செயல்பாடும் இருக்காது. தன்னை பற்றியும் தெரியாது, தன் மறைத்திருக்கிற பொருளையும் தெரியாது. அடுத்து சகல நிலை. சகல என்பது கருவிகளோடு கூடியிருப்பது. சுத்தநிலை என்பது கருவிகள் நீங்கி இருப்பது. இது அவத்தை என்று சொல்லுவோம். அவத்தை என்பது நிலை வேறுபாடு. அத்துவா வேறு. நான் பிள்ளை கொஞ்சம் பயங்கிட்டு இருக்கேன். அத்துவான வழி. அவத்தை, அவத்தை என்பது நிலை வேறுபாடு. அது கேவல நிலை, கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்த அவத்தை. அப்ப சுத்த நிலை என்பது எது போல இருக்கும் என்று சொன்னால், கேவல அவத்தையை போல, கேவல நிலையை போல, சகல நிலையை போல என்று அழகாக நமக்கு இதில உரை காட்டி இருப்பதை நாம் அடுத்து சுவாமியினுடைய திருவடியில போய் உயிர் சேர்ந்து அந்த மகிழ்ச்சி அடைதல் எது போல என்று காட்டினார். 47வது ஆதவன் சன்னதியில் அம்புலியினார் சோதி பேதமரனிக்கிற பெற்றி போல் நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் அருந்தி விடுக்காள். ஆதவந்தன் சந்நிதியில் சூரியனுடைய ஒளி, ஞாயிறு ஒளி. அந்த சூரியனுடைய ஒளியில் அம்புலியினார், அம்புலி என்பது சந்திரன்,
சந்திரனுக்கு வடமொழியில அம்புலி என்று பெயர். அந்த சந்திரன் திங்களுடைய ஒளியானது தனித்து காணப்படாமல் சூரியனுடைய ஒளியினை இரண்டர கலந்து நிற்கும். சூரியன் உதயமாகுது பகல்ல, எந்த நட்சத்திரமும் தெரியல, நிலா தெரியவில்லை, சூரியன் மட்டும்தான் தெரியும். அப்ப அந்த சூரியன் வந்த பொழுது நிலா எங்காவது போயிடுச்சா என்று கேட்டால் இல்ல. நிலாவினுடைய வெளிச்சத்தை தனக்குள் அடக்கி சூரியன் வெளியே தெரிகிறது. சூரியன் இடத்துல அடங்கி தன் ஒளி இருப்பதை போல நாதாந்தத்து அண்ணல் திருவடியில் ஆன்மா அணைந்து இன்பக் கண்ணில் அருந்தி எடுப்பார். நாதங்கள் ஆறாறு தத்துவம், ஆறாறு தத்துவத்தை படிச்சோம். ஆன்மதத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5. சிவதத்துல முதல்ல இருக்கிறது நாதம். எனவே அந்த நாதம் கடந்த தத்துவங்களை கடந்த இறைவனுடைய திருவடி அண்ணல் திருவடின்னு, அந்த இறைவனுடைய திருவடியில ஆன்மாவாகிய உயிர் அணைந்து, அணைந்தென்றால் சேர்ந்து, இன்பக் கண்ணில் அருந்தியிடும் கான் இரண்டர கலந்திருக்கும் என்பதை நீ அறிவாயாக என்றே ரொம்ப அருமையா. இன்பக் கண்ணாவது பேரின்ப நுகர்ச்சி, அந்த பேரின்ப அனுபவத்தை அனுபவிக்கும். அது சிவஞான போதத்துல ஊமை சொல்லுகிற பொழுது வெய்யோன் ஒளியில் ஒடுக்கி விளக்காது வெய்யோன் ஆகாத மீன் போல்ன. அது சூரிய வெளிச்சம். சூரிய வெளிச்சம் வருகிற பொழுது நட்சத்திர வெளிச்சம் அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. சூரியன் சூரியன் தான், நட்சத்திரம் நட்சத்திரம் தான். அது போல முத்தி நிலையில இறைவனுடைய அந்த பேரின் வியாபகத்துக்குள் ஆன்மா சூரியனுக்குள்ள அடங்கி இருக்கிற சந்திரனை போல அது அடங்கி இருக்கும். ஆனாலும் உயிர் உயிர்தான், இறைவன் இறைவன் தான் என்றே இந்த திருப்பாடல் ரொம்ப அருமையா காட்டியிருப்பதை பார்க்கிறோம். இனி இந்த முத்தி நிலையில உயிர் போய் இறைவனை சேருகிறதா, இறைவன் போய் உயிரை சேருகிறானா என்று ஒரு ஐயம். இறைவனும் போய் ஆத்மாவை சேருவதில்லை, ஆத்மாவும் இறைவனை சேருவதில்லை. நமக்குதான் பெரிய காரணமாய். எனவே நாம் அதிலே இருந்து விடுபட வேண்டும். அதான் மேல்பாடல்ல பார்க்க. அந்த முறையில இந்த இறைவனும் போய் அங்கு சேர்வதில்லை, ஆன்மாவும் வருவதில்லை. இறைவனுக்கு ஆன்மாவுக்கு இடையில ஒரு தடை இருக்கிறது. அந்த தடை நீங்கினால் இரண்டும் ஒன்றா கலந்து. கோவிலுக்கு போறீங்க, சுவாமி கடவுள் இருக்கிறார், வெளியே நிக்கிறோம், திரை விலகுனா சுவாமி தெரியுறார். இப்ப கண் இருக்கிறது, கண் வழிய பொருளை பார்க்கிறோம், பொருளும் இருக்கிறது, கண்ணும் இருக்கிறது. படலம் மறைத்து விட்டால் தெரியாது, படலம் நீங்கினால் கண்கார். அதுமா போல சென்று இவன் தாள் ஒன்றில் சிவபூரணம் சிதையும் அன்றி அவன் தான் ஒன்றில் எனில் அந்நியமாம் இன்று இரட்டும் அற்ற நிலை ஏதெனில் ஆதித்தன் அந்தகன் விழி குற்றமர நின்றது போல் கொள். முத்தி நிலையிலே ஆன்மா சென்று சிவனை அடையும். ஆன்மா போய் சிவபெருமான சேரும் என்று சொன்னால் அவன் எங்கும் நிறைந்தவன் இறைவன் என்ற சைவ சித்தாந்த கொள்கை மாறாய்.
உயிர் போய் இறைவனை அறியும்னா உயிர் அவன் தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் ஆயிற்று. உயிரை விட்டு அவன் பிரிவதே இல்லை. அப்போ உயிர் போய் இறைவனை சேரும் என்பது எங்கும் நிறைந்தவன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவன் என்ற கொள்கைக்கு மாறாயிற்று. சென்று இவன் தாள் ஒன்றில் சிவபூரணம் சிதை அன்றி அவன்தான் ஒன்றும் எதில் அன்றியமா. சரி, இறைவன் ஆன்மாவை சென்று சேர்வான் என்று சொல்லுவோமே, ஆனால் அப்பொழுது ஆன்மா இறைவனுக்கு வேறாக இருக்க வேண்டும். அது இந்த எனவே இந்த ரெண்டு முறைகளும் இல்லாமல் வேறு எப்படி முக்தியில ஒதுக்கி இருக்கும் என்று சொன்னால், கண்ணுல ஒருத்தனுக்கு படலம் மூடி இருக்கு. கண் படலம் மூடி கண் தெரியாதவனுக்கு படலம் நீங்கின காலத்து சூரியன் கண்ணினுடைய ஒளியும் இரண்டர கலந்து நிற்பது போல, சூரிய ஒளி வெளியே இருக்கிறது, கண்ணொளி கண்ணுக்குள் இருக்கிறது, கண்ணுக்கு மேல படலம் மூடி இருக்கிறது. படலம் நீங்கினால் கண்ணொளியும் சூரிய ஒளியும் கலந்து அதுமா போல என்று மிகச்சிறந்த பாட்டு. சென்று இவன் தாழ் ஒன்றில் சிவபூரணம் சிதை அன்றி அவன்தான் ஒன்றும் எனில் அந்நியமாம். இரண்டும் என்று இந்த ரெண்டு கருத்து இல்லை. அற்ற நிலை ஏதென்று இந்த இரண்டும் முறையும் இல்லாமல் உள்ள நிலை எது என்று ஆராய்வோமே, ஆனால் ஆதித்தன் சூரியன் மேல 47 ஆதவன்னா 48 ஆதித்தன். அந்த விழி குற்றமர நின்றது போல். எனவே கண்ணில் படலம் மூடியிருப்பவனுக்கு பொருள்கள் தெரியாதது போல, படலம் நீங்கிய பொழுது பொருள் தெரிவதை போல ஞாயிறினுடைய ஒளி கண்ணொளியோடு இரண்டரை கலந்து இருப்பதை போல என்று இந்த திருப்பாடல் ரொம்ப சிறந்த பாட்டு. சென்று இவன் தாழ் ஒன்றில் சிவபூரணம் சிவையும் அன்றி அவன்தான் ஒன்றில் எனில் அந்நியமா. இரண்டும் என்று அற்ற நிலை ஏதெனில் ஆதித்தன் அந்தகன் விழி குற்றமர நின்றது போல் கொள்ளி. இனி மாணாக்கன் ஞான குருவை பார்த்து, சுவாமி, முக்தி நிலையில 3 பொருள் என்றும் உள்ள பொருள் என்று சொன்னீர்கள். அந்த முப்பொருளையும் நான் புரிந்து கொள்ளும்படியாக எனக்கு விளக்கமாக கூறுங்கள் என்று விண்ணப்பிக்கிற பாடல் 49வது. வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன். சுவாமி வெறும் கருணை இல்ல, கருணை என்பது மிகப்பெரிய இரக்கம் அல்ல. வான் கருணையாளன், உயர்ந்த கருணையே வடிவமாக இருக்கும். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாய். பெரிய கருணை. அவன் எதற்கு அகப்படாதவன்? வாக்கு மனம் இறந்தவன். வாக்கு என்பது சொல், மண் என்பது உயிரோட்டை அறிவு இருக்குது. அந்த கரணத்திலும் இந்த ரெண்டு அவனுக்கு கிடையாது. இந்த வாக்கு மனம் இறந்த என்பதை மன வாசகம் கடந்தார். அது முன்னால ஒரு பாடல் 38வது பாடல பாத்தீங்கன்னா, உரை உணர்வு எட்டா ஒருவன் போட்டிருப்பான். உரை என்பது வாக்கு, உணர்வு என்பது உள்ளம். அந்த உரை என்பது
49வது பாடல்ல வாக்கு. உணர்வு என்பது 49வது பாடல்ல மனம். அங்க உரையுணர்வு என்பதும் இங்க வாக்கு மனம் என்பதும் ஒன்றுதான். எட்டா ஒருவன்னார் 48வது பாடல்ல வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளர் என்று இதுல இந்த வாக்கு மனம் இறந்த வான்கருணையாளன் ஆனதால் இந்த வாக்கு மனம் அவனை தாக்காது. மனம் இருக்கிறது, ஒருத்தர் நல்லவன் நினைக்குது, ஒருத்தர் கெட்டவன் நினைக்குது, ஒருத்தர் மோசம் நினைக்குது, ஏன் ஒரு இப்படி பண்ணியிருக்கலாம்ல நினைக்குது, ஏன் அவன் அப்படி பண்ணிருக்கலாம் நினைக்குது இல்லையா? இந்த நிலை இறைவனுக்கு கிடையாது. வாக்கு சொல் அப்படித்தான் நிறைய சொல்லி விடுகிறோம், அது இறைவனுக்கு கிடையாது. ஆனால் இறந்த வான் கருணையாளர் தாக்கரவே நிற்கும் தனி முதல்வர். இந்த உலக பந்தங்கள்ல ஈடுபடாம விடாம இருக்கிற தனி முதல்வா ஒப்பற்ற குருநாதர். தனி முதல்வன், வெறும் முதல்வன் இல்லை, தனி முதல்வன். இறைவனை சொல்லுகிற பொழுது எவ்வளவுதோ குருநாதர் உணர்ந்திருக்கிறார் பாருங்க. மனம் வாக்கு மனம் இறந்த வான் கருணையா தாக்கரவே நிற்கும் தனி முதல்வன். முதல்வா, தாங்கள் நீக்கா பதியினை போல் நித்தம் பசுபாசம் என்று கூறினேன். உயிரை விட்டு உலகப் பொருள்களை விட்டு என்று நீங்காத பொருள். ஆக நீக்கா பதியினை போல் நித்தம் பசுபாசம் என்றார். வீடு பேச்சில முப்பொருளும் அழியாத நிலையை சுவாமி எனக்கு புரியும்படியாக சொல்லுங்கள். கதி இடத்து மூன்றனையும் காட்டினேன். கதி இடத்து மூன்றனையும் காட்டு. கதி என்பது சிவகதி என்று பெயர். சுவாமிக்கு சிவகதி நாயகன் என்றே பெயர். அந்த பேரின்பமாகிய சிவகதியிலே முப்பொருளும் அழியாமல் எப்படி இறைவனிடத்தில் இருக்கிறது என்பதை காண்பீர்களாக. ஐம்பதாவது திருப்பாடல் சிறந்த பாட்டு. அப்ப இந்த மூன்று பொருளும் கதியிடத்தில் மூன்று பொருளை பற்றி நீங்கள் காட்டினர். 50வது பாட்ட சொல்லுகிறார். முத்திதனில் மூன்று முதலும் பொழியக்க சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள்ளப்பா. மாணாக்கனை பார்த்து ஆசிரியர் அன்புடனே கண்டுகொள் அப்பா, ஞான மகனே என்று பொருள். 49 பாடல்ல 36 தத்துவங்களை பற்றி சொல்லி அதுல தெரிந்து சுவாமி முக்தி நிலையில இந்த மூன்று பொருளும் எப்படி இருக்குது என்று கேட்கிற அளவுக்கு அறிவு விளக்கம் வந்திருக்கிறது இல்லைங்களா? அப்படி அந்த அறிவு விளக்கம் வந்ததால் ஞான மகனே கண்டுகொள் அப்பா. ஆசிரியர் மாணாக்கனை பார்த்து அப்பாங்கிறார்.
இதுதான் அப்பரே என்று ஞானசம்பந்தர் அழைத்தார். வீடு பேராகிய முக்தி நிலையில இறைவன் உயிர் தலை அத மூன்று முதல் மூன்றுக்கு எப்பொழுது உள்ள பொருள் தானே. அந்த மூன்றை பற்றித்தானே உண்மை வழக்கம் படிச்சுட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கும் என்றால் சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு பேரின்பத்தையே நுகர்ந்து கொண்டிருப்பது ஆன்மா. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை பேரின்பத்தை மிகுதியாக கொடுத்து கொண்டிருப்பவன் இறைவன். இத்தை விளைவித்தல் மலம். இந்த பேரின்பத்தை ஆன்மா அனுபவிப்பதற்கு துணையாக இருப்பது ஆணவ மலம். அன்புடனே கண்டுகொள்பா. மாணாக்கன் பார்த்து அப்பா என்று விழித்து உயிர் பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டு அதை இறைவன் கொடுத்துக் கொண்டிருப்பார். இதற்கு அடக்கமாக இருந்து நமக்கு துணை செய்வது ஆணவ பலம். இத்தை விளைவித்தல் பலம். அப்ப பேரின்பம் பெறுவதற்கு துணையாக இருப்பது என்று சொல்லி இந்த பகுதி ரொம்ப நிறைவாக நமக்கு காட்டுகிறார்கள். முக்தி நிலையில் மூன்று முதலும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி 50வது பாடலிலே சொத்த அனுபவத்தை தூத்தலான மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை இத்தை விளைவித்தல் மலம். விளைத்தல் என்பது வேறு, விளைவித்தல் என்பது வேறு. விளைத்தல் என்பது தன்வினை, விளைவித்தல் என்பது பெரு. எனவே விளைவதற்கு ஏதுவாக இருப்பது என்பதுதான் பொருள் என்று உரையாசிரியர் அறிஞர் காட்டியிருப்பார். அவைகளை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்து படித்து திருவருள் வர வேண்டும் என்று வேண்டி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓதுவமூர்த்தியா வகுப்பு நிறைவு செய்தது. சிவாய நம. சிற்றம்பலம். வாழ்க.